அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா. இப்புண்ணிய பூமியின் திலகமென திகழ்வது இப்பரத கண்டமாகும். இப்புண்ணிய பூமியின் கண் இமயம் முதல் குமரி வரை பார்க்குமிடமெங்கும் நீக்கமற நிறைந்த பரிபூரண ஆனந்த வடிவினான சிவபெருமானுக்கு பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் அமைந்து காணப்பெறுகின்றன. பல்வேறு காலங்களில் பற்பல முனிவர்களாலும் சித்தர்களாலும் தேவர்களாலும் வேதியர்களாலும் மன்னர்களாலும் நிறுவப்பெற்று வழிபடப்பெற்று பெருஞ்சிறப்பினை உடைய இந்திய நாட்டு சிவாலயங்கள் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூவகையாலும் போற்றி பூஜிக்கத்தக்கனவாய் திகழ்கின்றன. அவ்வகையில் சிறப்புற்று விளங்கும் ஓர் உன்னத ஆலயத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். அருள்மிகு பாலைவனேஸ்வரர் திருக்கோயில், திருப்பாலைத்துறை. தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பாபநாசத்தினை அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் இடதுபுறம் அமைந்துள்ளது. பரிகாரம்: திருமணத்தடை நீங்கவும், புத்திர பாக்கியம் வேண்டியும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். வெந்த நீற்றினர் வேலினர் நூலினர் வந்தென் நன்னலம் வௌவினார் பைந்தன் மாதவி சூழ்தகு பாற்றுரை மைந்தர் தாமோர் மணாளரே என திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 82வது தேவாரத் தலம். காவிரி தென்கரையில் அமைந்த ஸ்தலங்களில் இது 19வது ஸ்தலம். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோயில் 370 அடி நீளமும் 260 அடி அகலமும் உடையதாகும். இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளையும் 70 அடி உயரம் கொண்டதாக காட்சி புரிகிறது.
ராஜகோபுரத்திற்கு அடுத்து காட்சி புரியும் இரண்டாம் கோபுரம் 3 நிலைகளையும் 45 அடி உயரம் கொண்டும் திகழ்கிறது. இத்திருக்கோயில் மூலவரை சுற்றி திருவீதிகள் உட்பட 3 திருச்சுற்றுக்கள் அமையப்பெற்றுள்ளன. கோயிலுக்குள் மட்டும் 2 திருச்சுற்றுக்கள் அமைந்துள்ளன. ராஜகோபுரத்தை அடுத்து விநாயகர், பலிபீடம், நந்தி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன. ராஜகோபுரத்தின் வலப்புறம் நெற்களஞ்சியம் ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த நெற்களஞ்சியம் 36 அடி உயரமும் 84 அடி சுற்றளவும் உடையதாகும். இந்த நெற்களஞ்சியம் தஞ்சை நாயக்க மன்னர்களின் வழிவந்த ரகுநாத நாயக்கரால் கிபி 1600-1634 கட்டப்பட்டுள்ளது. இதில் சுமார் 3000 கலம் தானியத்தை சேமிக்கலாம் என்ற செய்தி நமக்கு வியப்பையும் முன்னோர்களின் வாழ்க்கை திறனையும் எடுத்துக் காட்டுகிறது. தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனை புறக்கணித்து அவரையே அழிக்க எண்ணி தீய வேள்வி செய்து புலியை வரவழைத்து அதை இறைவன் மீது ஏவ இறைவனும் அப்புலியின் தோலை உரித்து உடுத்திக் கொண்ட செயலை செய்த தலம். பாலைவனம், பிரம்மவனம், அரசவனம், புன்னாகவனம் என பல பெயர்கள் இத்தலத்திற்குண்டு. திருநல்லூரை சேர்ந்த சப்தஸ்தானங்களில் இத்தலமும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசம் செய்கையில் அர்ஜுனன் பாதாள உலகம் செல்வதற்காக இங்கு வந்து தௌம்பிய இருடியை வழி கேட்க அவர் இவ்வூர் இறைவனை வணங்கச் செய்தார். சிவபெருமான் வழிகாட்டியதோடு வழியில் தீங்கு நேராமல் இருக்க வில் வித்தையில் பல அருமைப்பாடுகளை அறியச் செய்து அனுப்பினார்.
அவ்வாறு பாதாளஞ் சென்ற அர்ஜுனன் உலூபி எனும் ஓர் அரசிலங்குமரியை மணந்து திரும்பினார். இங்கு திருமால், பிரம்மன், அட்டதிக்கு பாலகர்கள், பிரபல முனிவர் முதலியோரும் பூஜித்து பேறு பெற்றனர். திருநாவுக்கரசர் திருக்கருகாவூர், திருவாரூர் முதலிய ஊர்களை வணங்கிய பின் இங்கு வந்து பதிகம் பாடி பெரு விருப்புடன் உழவாரத் திருப்பணி புரிந்து திருநல்லூரில் நெடுநாள் தங்கினார். திருஞான சம்பந்தர் திருப்புள்ள மங்கையை தொழுது பின்னர் திருச்சேலூருடன் பாலைத்துறையை சேர்ந்தார் எனவும் பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாலயத்தின் மூலவர் பாலைவனநாதர். கருவறையில் மூலஸ்தான மூர்த்தியாக பாலைவனநாதர் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். நீல மாமணி கண்டத்தர் நீள் சடை கோல மாமதி கங்கையும் கூட்டினார். சூல மான்மழு ஏந்தி சுடர்முடி பால் நெய் யாடுவர் பாலை துறையரே. அடியார்களுக்கு துக்கம் தொடரும் பொழுது அரணாய் காத்து அவர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் இத்தல ஈசன். திருநாவுக்கரசர் இயற்றியுள்ள 4, 5, 6 திருமுறைகளுள் 5வதான திருக்குறுந்தொகையில் 51வது பதிகமாக அமையப்பெற்ற இத்தல திருக்குறுந்தொகை பதிகம் பல்வேறு இலக்கிய சிறப்புகளை உடையதாகும். பார் முழுதும் பரந்து காணப்பெறும் சிவன் புறக்கண்களால் காண இயலாதவன். அன்பெனும் உறவுகோல் கொண்டு அவனை காண முடியும் என்கிறது இந்த திருப்பாலைத்துறை பதிகம். இவ்வாலய அம்மன் திருநாமம் தவள வெண்ண கையாள். இவளை பக்தர்கள் தவளாம்பிகை என்றும் தவளாம்பாள் எனவும் அழைக்கிறார்கள். மூலஸ்தான லிங்கம் அமைந்துள்ள கருவறையின் வலதுபுறம் அம்பிகை சன்னதி அமையப் பெற்றுள்ள தலங்கள் திருமணக் கோலத் தலங்களாக கருதி போற்றப்பெறும். அன்னை தவள வெண்ணகை அம்பாள் நின்ற கோலத்தில் காட்சி புரிகிறாள். அபய வரத முத்திரையை தன் திருக்கரத்தில் காட்டி
தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை களைகிறாள். அவ்வாறான ஸ்தலங்களில் ஒன்றுதான் இந்த பாலைவனநாதர் ஆலயம். அம்பிகையின் திருமுன்னர் நந்தி பகவான் பலிபீடம் அமைந்துள்ளன. இப்போது நாம் தரிசிப்பது ஸ்தல விநாயகர் சன்னதி. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என மனமார வேண்டி நம் வினைகளை களையும் இந்த ஸ்தல விநாயகரை போற்றி வணங்குவோம். மகா மண்டபத்தின் இடதுபுறம் ஆடல் வல்லான் சன்னதி அமைந்துள்ளது. நடராஜர் சன்னதியின் நேர் எதிரில் மகா மண்டபத்தின் வலப்பகுதியில் வடக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது நால்வர் சன்னதி. பூழியர்கோன் வெப்பொழிந்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. உட்பிரகாரத்தில் மேற்புறம் அமைந்துள்ள மண்டபத்தில் சோமஸ்கந்தர் வள்ளி தெய்வானையுடனான ஆறுமுகன் சன்னதி அமைந்துள்ளது. அதனை அடுத்து வசிஷ்டர் பூஜித்த வசிஷ்டலிங்கம், ராமர் பூஜித்த ராமலிங்கம் என வரிசையாக இறை திருமேனிகளை கண்டு வணங்குகிறோம். வடக்கு பிரகாரத்தில் சண்டீசர் சன்னதியும் வடகிழக்கு திசையில் நவக்கிரக நாயகர் சன்னதியும் சனீஸ்வரன், சூரியன், சந்திரன் சன்னதிகளும் வரிசையாக அமைந்துள்ளன.
ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். அருள்மிகு பாலைவனநாதர் திருக்கோயில், திருப்பாலைத்துறை. மூலவர் பாலைவனேஸ்வரர் பாலைவனநாதர், அம்மன் தவளவெண்ணகையாள் தவளாம்பிகை, தலவிருட்சம் பனைமரம் மற்றும் பாலை, தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம், இந்திர தீர்த்தம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். புராணப் பெயர் திருப்பாலைத்துறை. ஊர் பாபநாசம், மாவட்டம் தஞ்சாவூர். வேதம் 4லும் மெய்ப்பொருளானது நாதன் நாமம் ஆகிய நமச்சிவாய மந்திரமாகும். இந்த பாலைவனநாதன் நாமம் மொழிந்து அவன் திருமேனியை மனக்கண்களில் நினைத்து நித்தம் தொழுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சின்ன